ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரங்களில் தவிர்த்து வந்தாலே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அது சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்தி பொழுதான சாயங்கால வேளையில் சூரியன் மறைகின்ற வேளையில் பார்த்திங்கன்னா சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னேறாமலையும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்களும் சரி, ஆன்மீக சாஸ்திரங்களும் குறிப்பிட்டுள்ள சில விஷயங்களை நம்ம இந்தந்த நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண்கள், வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான செயல்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்பது மிகவும் நல்லது. பெண்கள் இதை கடைபிடித்து வந்தாலே அவர்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே குடும்பமானது சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அது வெற்றி பெறும். தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம் அன்றாட வேலையை தொடங்கினால் விரைவில் வெற்றிகளை குவித்து நம்ம செல்வந்தராக ஆக முடியும் என்பது ஐதீகம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்களை போக்கும் வகையில் தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு முறைகளையும் நம்ம இருக்கின்ற அந்த ஒழுக்க முறையையும் சார்ந்திருக்கின்றது. அந்த கஷ்டமே நீடித்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. அதை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகள் தான் நம்ம கையில் நம்ம பின்பற்றுகின்ற அந்த முறைகளை பொறுத்து இருக்குது. வேதங்களில் பார்த்திங்கன்னா அந்தி நேரம் என்று சொல்லப்படுவது, அதாவது சூரியன் மறையக்கூடிய 5:30 மணியிலிருந்து முதல் 7 மணி வரை பார்த்திங்கன்னா இது அந்தி நேரம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த சூரியன் மறையக்கூடிய அந்தி மாலை நேரத்திற்கு மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் பார்த்திங்கன்னா வீடு திரும்பும் நேரத்தில் மாட்டு கூட்டத்தின் காலிலிருந்து கிளம்பும் தூசுக்கள் சூரியனால் சிவந்த வானம் தூசுக்களாக மூடப்பட்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வானம் முழுக்க ஒரு சிவப்பு நிறம் தெரியும். இந்த நேரத்தில் நமக்கு சில செயல்கள் புனிதமாகவும் சில செயல்கள் செய்யாமல் இருப்பது நல்லது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எவ்வளவு விசேஷமோ அதே போல் தான் சூரிய மறைவிற்கும் பார்த்திங்கன்னா 5 மணியிலிருந்து அந்த 7 மணிக்குள்ளாக இருக்கின்ற அந்த நேரம் மிகவும் விசேஷமானது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை மனதார வேண்டிக் கொண்டால் நமக்கு கேட்டது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மளுடைய வழிபாடுகளையுமே பழிக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் முறைப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களில் தான் ஈடுபடணுமே தவிர மாலை நேரங்களில் யாருமே உறங்கக்கூடாது. மாலை நேரம் அப்படின்னாலே நமக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பது இறைவனை வழிபடுவதற்காகத்தான். அதனால் விளக்கேற்றி அந்த நேரத்தில் நம்ம வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பள்ளி சென்று வந்து சாயங்கால வேலையில் வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் விளையாட சென்றாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மாலை நேரம் பார்த்திங்கன்னா ஒன்று அவர்கள் விளையாட செல்வது, இல்லைன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு இறைவனுடைய அந்த மந்திரங்களை சொல்லி இறை நாமத்தை பெருக்குவதற்கான அந்த நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதிகாலை நேரம் தான் பார்த்திங்கன்னா படிப்பதற்கு மிகவும் உகந்த நேரம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம படிக்க எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த ஞாபகத்தில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாயந்தர நேரத்துலேயும் சரி, நைட்டு விடிய படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா ஓய்வெடுத்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து படித்தாலே அதுவே மிகவும் நல்லபடியாக இருக்கும். அதனால் சாயந்தர வேலையில் படிப்பதை தவிர்த்து விட்டு அதிகாலை வேலையில் படிங்க, எல்லாமே நல்லபடியாக ஞாபகம் இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா அந்தி மாலை நேரத்தில் கணவனும் மனைவியும் பிரம்மச்சரிய விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தவறுதலாக கூட உறவில் ஈடுபடக்கூடாது. மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது தான் சரியானது. இறைவனை நினைத்து தியானிப்பது, இறை மந்திரத்தை உச்சரிப்பதால் வீட்டில் மங்களம் பெருகும். அதனால் பார்த்திங்கன்னா சாயங்கால வேளையில் கணவன் மனைவி அப்படிங்கிறது உறவு கொள்வது கூடாது. அந்த நேரத்தில் இறை வழிபாட்டிற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுபோல் பார்த்திங்கன்னா யாரையுமே பார்த்து பெருமூச்சு விடக்கூடாது. பெருமூச்சு விடுவது பார்த்திங்கன்னா மிக பெரும் தவறு. அதனால் துன்பங்கள் தான் அதிகரிக்கும். பெருமூச்சு விடுபவரின் மூச்சு காற்று பார்த்திங்கன்னா அருகில் உள்ளவர்கள் மேல் படக்கூடாது. அப்படி பட்டால் அவருக்கு கெடுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு யார் வந்தாலுமே அவர்களை வாங்க அப்படின்னு நம்ம வரவேற்கணும். ஏதோ சும்மா வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாகவே இருக்கக்கூடாது.
அவங்கள வாங்க அப்படிங்கிற உபசரிக்கும் பொழுது தான் அந்த கவனிப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லபடியாக முடியும். அதனால் வீட்டிற்கு எந்த ஒரு பெரியவர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அவர்களை நம்ம வாங்க என்று வரவேற்று வீட்டில் அமர்ந்து நம்ம தண்ணீர் கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற போன்ற தேவையில்லாத எதிர்வினைகளை மற்றவர்கள் நமக்கு செய்வதுண்டு. நமக்கு விரோதிகளாக இருக்கட்டும், நம்மளை பிடிக்காதவர், இவ்வாறு நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நம்ம வசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தெரியும் வகையில் தலைமுடிக்கு மந்திரங்களில் எளிதில் கிரகிக்கும் தன்மை உண்டு. அதனால் தலைமுடியை கொண்டு பில்லி சூனிய ஏவல் வைக்கவும் செய்வார்கள். எனவே தலைமுடியையும் நகத்தையும் எக்காரணம் கொண்டு பார்த்திங்கன்னா பிறர் பார்க்கும்படி வெளியில் வீசக்கூடாது. அதுவே நமக்கு வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஏன்னா நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய அந்த பொறாமையிலையும் சரி, அந்த தேவையில்லாத உக்கிர பார்வையிலையும் தான் அழிந்து போய்விடுகிறது. எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தாலுமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நோய் நொடி பிடிங்கிற அந்த பிணியில் சிக்கி கொண்டு தவிப்பார்கள். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் பார்க்கின்ற அந்த பார்வையும் அவர்கள் நமக்காக செய்கின்ற அந்த செயல்களும் தான். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தலைமுடியும் சரி, நகங்களையும் சரி, எப்போதுமே அதை குப்பையில் தான் போடணுமே தவிர அடுத்தவர்கள் பார்க்கும்படியோ வெளியிலேயே நம்ம போடக்கூடாது. முடி நகம் வெட்டாதீர்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா சதுர்த்தி, சதுர்த்தசி, சஷ்டி, பௌர்ணமி, நவமி ஆகிய திதிகளில் முடி வெட்டுதல் கூடாது. ஆனால் அந்த திதி அமையும் நாள் ஞாயிறு அல்லது வியாழனாயிருந்தால் மேற்படி இந்த தோஷம் இல்லை. செவ்வாய் வெள்ளி ஆகிய இரு நாட்களிலும் பார்த்திங்கன்னா நகம் வெட்டுதல், சவரம் செய்து கொள்ளுதல் கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். யாராவது நமக்கு உணவு அளிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களை என்றைக்குமே நம்ம பழிக்கக்கூடாது. 4ஆம் பிறை சந்திரனை பார்க்கக்கூடாது. செப்பு பாத்திரத்தில் பாலை வைக்கக்கூடாது. பால் திரிந்துவிடும். உணவில் அதிக உப்பு, அதிக காரம், அதிக இனிப்பு, அதிக புளிப்பு சேர்க்கக்கூடாது. பட்டு வேஷ்டி மற்றும் புடவைகளை அணிந்து கொண்டு வைதீக காரியங்களை செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மாலை வேளையில் சாப்பிடக்கூடாது. மருந்து மாத்திரை ஆகியவற்றை முகர்ந்து பார்க்கக்கூடாது. விளக்கு வைத்த பிறகு பார்த்திங்கன்னா தலைவாறுதல், முகம் கழுவுதல், பேன் எடுத்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது. பெண்கள் கண்ணீர் விடும் வீட்டில் செல்வம் தங்காது அப்படிங்கிறது ஐதீகம். அவர்கள் தலையை விரித்து போட்டிருப்பதும் இரு கைகளாலும் தலையை சொறிவதும் வறுமையை உண்டாகும். உறவினர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு உடனே நம்ம எண்ணெய் தேய்த்து நீராடக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு நம்ம வீட்டில் இருந்து துளசி கொண்டு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதை அலசி எடுத்து கொண்டு செல்லக்கூடாது. துளசி என்பது புனிதமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. எனவே அதன் தெய்வீகத்தன்மை மாறாமல் இருக்க தண்ணீரில் அலசாமல் அப்படியே பறித்து எடுத்து செல்ல வேண்டும். கோவிலில் உள்ள திருவிளக்குகளை கையால் தூண்டவோ, தூண்டிய கையை சுவரில் துடைக்கவோ கூடாது. மீதி இருக்கும் எண்ணெயை தலையில் தடவிக்கொள்ளக்கூடாது. போதை வஸ்துக்கள், தின்பண்டங்கள் வாயில் வைத்து கொண்டு ஆலயத்தினுள்ள நம்ம செல்லக்கூடாது. ஆலயத்தினுள் பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி நிரம்பி இருக்கும். அந்த சக்தி நம் உடலில் ஊடுருவும்படி இறைவனையே நம்ம மனம் முழுக்க நினைத்து வலம் வருதல் வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை நம்ம பேசக்கூடாது. மொபைல் ஃபோன்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆலயத்திற்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனது முழுக்க இறைவனை வணங்கணும், இறைவனை சரணடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனைக்குமே நம்ம செல்லக்கூடாது. அதனால் அங்கு சென்று தேவையில்லாத பேசிக்கொண்டு சுற்றி கொண்டு வருவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இறையாற்றலை நம்ம முழுமையாக பெறணும்னா, அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம இழுத்து கொள்ளணும்னா இறைவனை எவ்வாறு நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அதை தவிர்த்து தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு எதையுமே நம்ம மனதிற்குள் போட்டுக்கொள்ளக்கூடாது. ஒரே நிலை இறைவனை மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதுபோல் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திர நாளில் செய்யக்கூடாதவை: நோயாளிகள் முதலாக மருந்து எடுத்துக்கொள்ளுதல், தம்பதியருக்கு திருமணம் செய்ய வித்தல், திருமணம் ஆன பெண்ணுக்கு சீமந்தம் செய்தல், சாந்தி முகூர்த்தம் செய்தல், காது குத்துதல், முடி இறக்குதல் போன்ற காரியங்களை ஜென்ம நட்சத்திர நாளில் யாருமே செய்யக்கூடாது. மேற்கூறிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறையவற்றில் நம்ம சில தவறுகளையும் செய்திருப்போம், சிலவற்றை பின்பற்றி கொண்டு வந்திருப்போம். முறைப்படி பார்த்திங்கன்னா அதை நம்ம திருத்தி கொண்டு வருவது மிகவும் நல்லது. இதே போல் பார்த்திங்கன்னா பல பதிவுகளில் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அடங்கியிருக்கு. நகம் வெட்டுதல் கூடாது அப்படிங்கிறது ஆன்மீக பதியில் நமக்கு அந்த பில்லி சூனியம் அதை ஏற்படுத்தினாலும்,
ஆரோக்கியமான அதில் பார்த்தீங்கன்னா அது நம்ம சாப்பிடும் சாப்பாட்டில் விழுந்துடும். இல்லை முடி கூட பார்த்தீங்கன்னா அது காற்றுல பறந்து வந்து சாப்பாட்டில் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்வது முடியும் நகத்தையும் நம்ம கண்டபடி வீட்டில் போட்டு விடக்கூடாது. அதை முறைப்படி குப்பை தொட்டியில் போட்டு விடணும். இது எல்லாத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அறிவியலும் ஆன்மீகமும் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அனைத்தையுமே அறிந்து கொண்டு எது சரி தவறு என முறைப்படி நம்ம சிந்தித்து பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வளமாக இருக்கும். எப்பொழுதுமே அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நைட் நேரத்தில் சீக்கிரமாக தூங்கிட்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடு செய்யவும், அதே போல் சாயந்தர வேலையிலையும் வழிபாடு செய்யவும் பழகி கொள்ளுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் சமயத்தில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அதிகாலை நேரத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருமே எழுந்து அன்றைய நாளை தொடங்குவது அப்படிங்கிறது மிகவும் நல்லபடியானதாக இருக்கும். இது நம்மை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நல்லது. அந்த கால பழக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம விட்டு விடுவது, முன்னோர்கள் தான் அப்படி வந்தாங்க, இந்த உள்ள காலம் வேறு அப்படிங்கிற வகையில் நம்ம மாறிக்கொண்டால் நம்மளுடைய துன்பங்களும் ஆரோக்கியமும் தான் கெடும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் அவர்கள் சென்ற வழியில் நம்ம செல்வது மிகவும் நல்லது அப்படிங்கிற தகவலோடு பார்த்திங்கன்னா இந்த பதிவினை நம்ம நிறைவு செய்கிறோம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.